அனைவருக்கும் வணக்கம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா. வாங்க கதைக்குள்ள போயிரலாம். ஒரு குளத்துல 2 தவளைங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த தவளைங்க அப்படியே ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, வெய்ய காலம் வந்துருது. வெய்ய காலம் வந்த உடனே அந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே வத்தி போயிடுது. வத்தி போன உடனே அந்த தவளை ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன தண்ணியே இல்ல, நம்ம எப்படி வாழ்றது? ரொம்ப வெயில் வேற அதிகமா இருக்கு. நம்மளால என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி 2மே யோசிச்சுட்டே இருக்கு. அப்போ ஒரு தவளை சொல்லுது, சரி இந்த இடத்துலயே இருந்தோம்னா நம்மளால வாழ முடியாது. நம்ம இடத்த மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்தி போறாங்க. அப்படி போறப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப தூரம் தேடி பார்க்குறாங்க. எந்த குளமோ, கிணறோ அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. சரி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து நம்பிக்கை தளர விடாம போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. போறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அகலமான பெரிய கிணறு. அந்த கிணத்த பார்த்த உடனே ஒரு தவளை சொல்லுது, "அக்கா இங்க பாருங்க பெரிய கிணறு ஒண்ணு இருக்கு. இத நான் பார்த்துட்டேன். நாம இதுக்குள்ள இருந்துக்கலாம். இதுக்குள்ள நம்ம இருந்தோம்னாக்கா நமக்கு நெறைய தண்ணி கிடைக்கும். இந்த தண்ணிய குடிச்சுக்கிட்டு நம்ம உயிர் வாழ்ந்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி ஒரு தவளை சொல்லுது. அப்போ இன்னொரு தவளை சொல்லுது, இல்ல அவசரப்பட வேணாம். நாம இருந்தது அவ்ளோ பெரிய குளம். அந்த குளமே வெய்ய காலத்தப்ப தாங்காம வத்தி போறப்போ, இந்த கிணறு வத்திடுச்சுன்னா நம்பளால வெளிய வர முடியாது. வெளிய வர முடியலன்னா, நம்ம இந்த கிணத்துக்குள்ளாரயே விழுந்து செத்துடுவோம். அதனால நமக்கு இந்த கிணறு வேணாம். நாம இன்னும் கொஞ்சம் போய் தூரம் பார்க்கலாம். அங்க பார்க்கும்போது நமக்கு ஏதாவது கிடைக்குதா? அப்படின்னு சொல்லி தேடி போறாங்க. அது தேடி போற மாரியே போட்டீங்கன்னா, களைச்சு போய் நம்ம இதுக்கு மேல கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய குளம் ஒண்ணு கிடைக்குது. 2 பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த குளத்துக்குள்ள போய் குதிச்சு நல்லா சந்தோஷமா அவங்க ஏரியாவ பிரிச்சு, இதுல தான் இனிமே நம்மளோட வீடு. நம்ம இங்க தான் தங்கி இருக்க போறோம். நம்ம இங்க தான் வாழ போறோம். அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ 2 பேருக்குமே இது என்னோட ஏரியா, இது உன்னோட ஏரியான்னு சொல்லிட்டு நல்லா விளையாண்டு சிரிச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கு. அதனோட இனப்பெருக்கங்களும் ஆரம்பிக்குது. அப்போ அங்க ஒரு மான் குட்டி ஒண்ணு வருது. அந்த மான் தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது இந்த தவளைங்க கிட்ட பேசுது. என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க வெயில் அதிகமா ஆயிடுச்சு. வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற கிணறு, ஆறு, இங்க இருக்கிற பெரிய கிணறு கூட வத்தி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கு. இத கேட்ட உடனே அந்த தவளை நல்ல வேளை நாம அந்த கிணத்துல போய் குதிக்கல. குதிச்சிருந்தாக்கா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் உஷாரா ஆனது கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணி உஷாரா இருந்ததுனால பாத்தீங்கன்னா, இந்த சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதனால நாம எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சுட்டு சிந்தித்து செயல்பட வேண்டும். வளருது. சிந்தித்து செயல்பட்டோம்னா கண்டிப்பா நம்மளாலையும் பல விஷயங்களை செய்ய முடியும். அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு என்னோட சேனல்ல வர கதைகள் எல்லாமே பிடிக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல சுவாரஸ்யமான கதைகள் சொல்ல நான் தயார்படுத்திட்டு இருக்கேன். தயாராயிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கதைகள் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஆதரவு கொடுக்க போற நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா. நன்றி, வணக்கம்.